இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த வாரம் முழுவதுமாக சமாதானத்தை எங்கு காணலாம் என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 4வது நாளிலே சமாதானம், கூடாரத்தில் சமாதானம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அப்ப சமாதானம் எங்க இருக்குது? நம்முடைய கூடாரத்துல. கூடாரங்கிறது என்னது? நாம் தங்கி இருக்கின்ற வீடு, வாசஸ்தலம். இதுதான் கூடாரம். நாம் தங்கி இருக்கின்ற, தாவரிக்கின்ற ஸ்தலத்திலே இன்றைக்கு சமாதானம் இருக்கிறதா? யோபு பார்த்து அவங்க நண்பர்லாம் சொல்ல, உம்முடைய கூடாரத்திலே நீர் சமாதானத்தோடு இருக்க காணும். இந்த கூடாரம் எப்படி இருக்கும்? சமாதானத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஆனா இன்னைக்கு நாம் தங்கி இருக்கிற இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் நான் என்னுடைய பணி முடிந்து நான் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ என்ன வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆமா டீச்சர், வேலையெல்லாம் முடிச்சு வந்துடுவேன், வந்துட்டு கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு போவேன், உடனே வீட்டுக்கு போக மாட்டேன்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? வேலை முடிஞ்சு வந்தோடனே போக வேண்டியது தானே? இல்லை டீச்சர், வீட்டுக்கு போனோடனே என் மனைவி என்னது அப்படியே நோய் திட்டிக்கிட்டே இருப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன செய்வேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு போவேன். இப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து டீச்சர், நான் அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்களோட சேர்ந்து நானும் இப்போ என்ன செய்யிட்டேன், குடிகாரனாகவே மாறிட்டேன். இன்னைக்கு மாத்திரம்தான் நான் குடிக்கல, தான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பிரதர். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. இப்போ ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், டீச்சர், நான் வீட்டுக்கு போனால் நல்லா தண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு வீட்டுக்கு போனால் என் மனைவி என்ன சொன்னாலுமே எனக்கு என்ன செய்யாது, என் காதில் ஏறவே ஏறாது. அப்படியே போய் என்ன செய்திருவேன், படுத்துருவேன். ஏதோ சமைச்சு வச்சுருந்தா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் அப்படியே போய் என்ன செய்வேன், படுத்துருவேன். அவள் என்ன திட்டுனாலும் எனக்கு காதில் என்ன செய்யாது, உள்ளே போகாது. நிம்மதியாக நான் என்ன செய்வேன், உறங்கி போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, இன்னைக்கு குடும்பங்களில் எவ்வளவு ஒரு சமாதான குறைச்சல், நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய வீடுகளிலே எவ்வளவு ஒரு சமாதான குறைச்சல் காணப்படுறது. உண்மையிலே எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாருங்க, இன்றைக்கு கணவன் நம்முடைய வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவியாகி என்ன செய்யணும், வீடு திரும்பும்போது இன்முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, நமக்காக சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த கணவனை நம்ம என்ன செய்யணும், இன்முகத்தோடு என்ன செய்யணும், வரவேற்கணும். அவருக்கு தேவையான பணிவிடைகளை நம்ம சந்தோஷமாக நாம் என்ன செய்ய வேண்டும். அவங்க கேட்காட்டாலும் கூட நம்ம போய் என்ன செய்யணும், உங்களுக்கு இது வேணுமா, அது வேணுமா, குளிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களான்னு சொல்லி நம்ம மனைவியாக நாம் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு தேவையான பணிவிடலை செய்யும்போது அவளுக்கு எல்லாம் ஏதோ ஒரு உச்சந்தலையில் தூக்கி ஏதோ வச்ச மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா என் மனைவி என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கா, என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கா, என்கிட்ட எவ்வளவு இன்முகத்தோட நடந்து கொள்கிறாள் என்று சொல்லி அங்க ஒரு சமாதானம் என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய கூடாரத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். பாருங்க, ஒருவருக்கு ஒருவர், அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழும்போது, விட்டு கொடுத்தவர் எதுலையுமே என்ன செய்யல, கெட்டு போனது கிடையாதுன்னு சொல்லும் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதே போல இந்த மனைவியும் கணவனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுது, ஒரு மன்னிப்பின் சிந்தை அவர்களுக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கூடாரத்துல என்னது இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்றைக்கு கூடாரங்களே சமாதானம் இருக்கா? கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி எத்தனை வார்த்தை பேசுறாங்க, 4 வார்த்தை பேசுறாங்க. பாருங்க, இப்படி டபுள் மடங்கா பேசும்போது கணவனுக்கு கூட கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா? அப்போ அந்த நம்முடைய குடும்பம் அந்த சமாதானத்தை என்ன செய்திருது, இழந்து போய்விடுகிறது. ஆண்டவர் நம்மை அதுக்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் இன்முகத்தோடு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது, ஒரு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது அந்த சமாதானம் நமக்குள் என்ன செய்திருக்கும், நிலைத்திருக்கும். பாருங்க, நாம் நாவை, மனைவியாகி நம்முடைய நாவை நாம் அடக்கி கொள்ளும் என்று சொன்னோம். ஒருவேளை கணவன் பேசுகிறது தவறாகவே இருக்கலாம் என்ன, ஆனா நம்முடைய நாவை நாம் அப்படியா, சரிங்க, சரிப்பா, நான் இதை விட்டுடுறேன், பிடிக்கலையா விட்டுடுறேன், சரி, ஏன் இதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம மனைவியினுடைய அந்த பேச்சினாலே
அந்த கூடாரத்திலே சமாதானம் நிலவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூடாரத்திலே பூகம்பம் வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்ப்போம். பெண்களாகி நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வீடுகளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்ல அந்த சமாதானத்தை குலைத்து போடுகிறவர்களாக இருக்குமா? நாமே கேட்டு பார்க்கலாமே. வேற யாரும் நம்மளை நியாயத்திருக்கணும்னு அவசியமே இல்லை. நாமே கேட்டு பார்ப்போம். என் கணவன் பணி முடிந்து வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்? அவரை எப்படி வரவேற்கிறேன்? நான் அவரோடு பேசும்போது நான் எப்படி பேசுறேன்? அவரை மிஞ்சி நான் பேசுறேனா? அவர் சொல்றது ஒரு கொஸ்டினுக்கு நான் 4 ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும்ல, நம்முடைய கூடாரத்திலே நம்ம எப்படி நம்முடைய கணவனோடு நடந்து கொள்கிறோம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னைக்கு யோபுவை பார்த்து சொல்றாங்க, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். இன்றைக்கு நம்முடைய கூடாரம் சமாதானம் உள்ளதாக இருக்கிறதா? அந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை பெண்களாகிய நம்முடைய கையிலே அதிகமான அளவு இருக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணவும் சமாதானத்தை குலைக்கவும் நம்மால முடிகிறது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய கூடாரங்களிலே எப்படிப்பட்ட சத்தம் எழும்புகிறது? மகிழ்ச்சியின் சத்தம் எழும்புகிறதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய கூடாரத்திலே எழும்புகிறதா அப்படின்னு சொல்லுமா யோசித்து பார்க்கும்போது நம்முடைய கூடாரத்தை சற்று நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சற்று நிலைநிறுத்தி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய கூடாரத்திலே இந்த சமாதானம் நிலைத்திருக்கிறதா? என்னால் இந்த சமாதானம் நிலைத்திருக்கிறதா? என்ற வீட்டிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷியாக நான் இருக்கிறேனா, அல்லது இந்த சண்டையை தூண்டி விடுகிற ஒரு மகளாக, அல்லது சமாதானத்தை குலைத்து போடுகிற ஒரு மகளாக இன்னைக்கு நான் என்னுடைய குடும்பத்துல இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு யோபுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருந்ததாம். இன்றைக்கு நம்முடைய கூடாரம், நாம் தங்கி இருக்கின்ற வாசஸ்தலம், நம்முடைய வீடுகளிலே நம் மாமனார் மாமியார் ஒருவேளை ஒரு கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இல்லையா? நம்முடைய கூடாரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நம்முடைய கூடாரத்திலே நிலைத்திருக்கிறதா? இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட சமாதானம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாசஸ்தலங்களிலே, நம்முடைய கூடாரத்திலே இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னால இந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுப்பா. நான் ஒரு சமாதானம் பண்ணுகிற ஒரு மகளாக இந்த குடும்பத்திலே நான் காணப்பட வேண்டும். என்னை காண்கிறவர்கள் எல்லாம் இவள் எவ்வளவு சமாதானம் உள்ளவளாக இருக்கிறார், இவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார்களா என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல், ஐயோ இவ வந்துட்டாளே, இவ குடும்பத்துல வந்தோடனே பிரச்சனை வந்துட்டே எப்படின்னு சொல்லி நம்ம குறித்து நம்ம தவறான காரியங்களை பேசுறாங்களா, நம்ம யோசித்து பார்ப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில அவனுடைய கூடாரம் சமாதானத்தால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய கூடாரம், என்னுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படிப்பட்ட சமாதானத்தில் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் காரணமாக இருக்கின்றேனா, அல்லது சமாதானம் சீர்குலைவதற்கு நான் காரணமாக இருக்கின்றேனா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் வாழ்கிறோமா, அல்லது சமாதானத்தை குலைத்து போடுகிறவர்களாக நான் வாழ்கிறேனா என்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா? அன்றைக்கு யோபுவை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கூடாரங்களை சமாதானம் நிலைத்திருக்க நம்ம அவருடைய ஓடி வருவோம். அவருடைய கரத்திலே முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நம்மால முடியாது, நான் டக்குனு கோவப்பட்டுறேன், நான் டக்குனு டென்ஷன் ஆயிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம அவருடைய கரத்திலே கொடுப்போம். நாம் அவருடைய கரத்தை பிடித்தா ஒருவேளை நம்ம என்ன செய்வோம், விட்டுருவோம்ல. ஆனா அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம தவறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே ஏசப்பா நம்ம சொல்லுவோம், நான் உங்க கரத்தை நான் பிடிக்கலப்பா, நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கோங்க, இறுக்கமா பிடிச்சுக்கோங்கப்பா. இந்த உலகத்தை நான் வழி விலகி ஓடி விடாதபடி, சமாதானமற்று நிலையற்று அலைகிறவளாய் நான் இராதபடி, மரியாளை போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து என்னுடைய கூடாரத்துக்காக, என்னுடைய வாசஸ்தலத்துக்காக நான் சமாதானத்தை தேடி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து என்னுடைய குடும்பத்தை சமாதானத்திற்கு ஏற்ற பாதையிலே நடத்துவதற்கான கிருபைகளை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் யோபுவின் கூடாரத்திலே இருந்த அதே சமாதானத்தை நீர் எங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இந்த சமாதானம் ஆண்டவரை வழிந்தோடும்படியான கிருபைகளை தாங்கப்பா. ஐயோ, இந்த குடும்பம் சமாதானமற்று ஐயோ எவ்வளவு வேதனையிலும் கண்ணீரிலும் பாடிலும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய தெய்வீக சமாதானம் பிரவாகித்து ஓட கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோப்பா. உடைய அந்த
சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது உலகத்துல எத்தனை பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள் வந்தாலும் அந்த நித்திய சமாதானம் எங்களை விட்டு எடுபடாமல் இருக்குமேப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.